அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபொழுதும் கைவிடாதே. ஆண்டவரை எழுந்து வாரும், உமது வழக்கை நீரை நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலக திருச்சபையை மணவாட்டியாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் இந்த திருச்சபையை நான் மணமுடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கணவன் மனைவி குடும்ப உறவு இது எந்த அளவிற்கு தூய்மையானது, இறை அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு சரி நிகராக ஒரு துணையாளரை படைப்போம் என்று தந்தை கடவுள் அன்று ஆதாம் ஏவாளை படைத்ததை ஆதியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே தன்னுடைய முதல் புதுமையை கானா ஒரு திருமணத்திலே நிறைவேற்றுகின்றார். தந்தையும் மகனும் திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அற்புதமாக சொல்லுகிறார்கள். குடும்ப உறவு என்பது ஒரு புனிதமான வாழ்வு. எனவே இந்த குடும்ப உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதுமே இறைவனுடைய அன்பின் பாதையில் பயணிக்கின்ற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். எனவேதான் இனி இவர்கள் இருவரல்ல ஒருவரை என்று கடவுள் கூறுகிறார். இனி நாளில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருக்கரத்தை பிடித்தவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 13 முடிய. அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது,
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: முற்காலத்தில் ஆபிரகாம், நாகோர் ஆகியோரின் தந்தை தேரா உட்பட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை நதிக்கு அப்பால் இருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நடத்தி சென்றேன். அவனது வழிமரபை பெருக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு செபீர் மலையை உடமையாக அளித்தேன். யாக்கோபையும் அவன் மக்களும் எகிப்திற்கு சென்றனர். மோசேயும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்தில் இருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்திச் சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர். அவர் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன. நீங்கள் நீண்ட காலம் பாலைநிலத்தில் வாழ்ந்தீர்கள். யோர்தானுக்கு கிழக்கில் வாழும் எமோரியரின் நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள். நான் அவர்களை உங்கள் கையில் ஒப்படைத்தேன். அவர்களது நிலத்தை நீங்கள் உடைமையாக்கி கொண்டீர்கள். உங்கள் முன்னிருந்து அவர்களை அழித்து ஒழித்தேன். மோவின் அரசின் சிப்போரின் மகன் பாலாக்கு இஸ்ரேலுக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்தான். உங்களை சபிக்குமாறு பேகோரின் மகன் பிலேயாமை அழைக்க ஆள் அனுப்பினான். நான் பிலேயாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான். உங்களை பாலாக்கின் கையிலிருந்து விடுவித்தான். நீங்கள் யோர்தானை கடந்து எரிக்கோவுக்கு வந்தீர்கள். எரிக்கோவின் மக்களும் எமோரியரின் பெரிசியரும் கானானியரும் இத்தியரும் கிர்காசியரும் இவ்வியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். அவர்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தேன். நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன். அவை உங்கள் முன்னிருந்து இரு எமோரிய அரசர்களை விரட்டின. இது நிகழ்ந்தது உங்கள் வாளாலும் அன்று, உங்கள் அம்பாலும் அன்று. நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவ தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 136 பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடத்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள். வலிமை மிகு மன்னர்களை கொன்றடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். பல்லவி. என்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதை தம் அடியார்களாகி இஸ்ரேலருக்கு
சொத்தாக ஈந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். நம் எதிரிகளில் நின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். பல்லவி. இன்றும் உள்ளது ஆண்டவரது பேரன்பு. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்திற்காவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் தான் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரந்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கி விடுவது, வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருங்கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்கள் கடின உள்ளத்தை பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிட மோசே அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உறவு நிலைகளில் பலவிதமான வழிமுறைகளை நாம் காணுகின்றோம். எத்தனையோ உறவுகள் வளருகின்றன, அதில் பிளவுகளும் ஏற்படுகின்றன. ஆனால் திருமணம் என்கின்ற இந்த உறவு நிலையில் வளர்ச்சி ஒன்று மட்டும்தான் காண வேண்டுமே ஒழிய அதனுடைய தோல்வியோ முறிவு நிலையோ ஏற்படக்கூடாது. அப்படி இந்த திருமணம் அல்லது குடும்பம் என்கின்ற உறவு நிலையில் விரிசல்களோ பிளவுகளோ இப்படி ஏற்பட்டால் அந்த குடும்பத்திலே இறையாட்சி காணப்படாது, அன்பும் காணப்படாது, மன்னிப்பும் காணப்படாது. எங்கே இவை மூன்றும் தழை தொங்கி நிற்கிறதோ அங்கே இறைவனை நாம் காண முடியாது. எனவே இறைவன் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றார் என்பதை உணர்வதற்கும் அந்த இறை பிரசன்னத்தை அதிகமாக வெளிக்கொணருவது குடும்பம் என்கின்ற கணவன் மனைவி இந்த உறவு நிலை ஒன்று மட்டும்தான். இந்த உறவு நிலைகளில் எப்பொழுதும் எந்த விதமான குறைகளும் வந்துவிடக்கூடாது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணத்தினுடைய உறவு நிலைகளை பற்றி பேசுகிறார். பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்திற்கு முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்கிறார்கள். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசேயர்கள் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவரிடம் கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளின் வழியாக அவரை சிக்கலில் மாட்ட வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திருவிழம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை இழுத்து வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பதில் சொல்ல போகிறார், அதன் வழியாக அவரை நாம் குற்றவாளியாக மாற்றலாம் என்ற எண்ணம். வரி செலுத்துவதை பற்றியும் கோவிலை இடிக்கிற நிகழ்வை பற்றியும் அனைத்தையும் பேசுகின்ற பொழுது அவர்கள் கேள்விகளுக்குள்ளாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதிலை வைத்து அவர்களை வாயடைத்து அனுப்பி வைத்தார். அந்த வரிசையில் இந்த நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்கின்ற பொழுது பரிசேயர் இயேசுவை அணுகி சோதிக்கும் நோக்குடன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த திருமண முறிவு என்பது அவர்களுக்குள் இரண்டு கருத்துக்கள் இருப்பதை நம்முடைய யூத சமுதாயத்திலே பார்க்கின்றோம். இந்த யூத போதகர்கள் இரண்டு விதமான படிப்பினைகளை வைத்து இந்த திருமண முறிவை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று ஷமாய், இன்னொன்று ஷல்லல். இந்த ஷமாய் என்கின்ற சட்டத்தின்படி, வழிமுறைகளின்படி எந்த ஒரு கணவனும் தன் மனைவியை விவாகரத்து செய்ய முடியும். அது எதை வைத்து என்றால், தன்னுடைய மனைவி விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால் மட்டும்தான். இது ஷமாய். இந்த சட்டத்தின்படி ஒரு மனைவி விபச்சாரம் செய்துவிட்டால் அவருடைய கணவன் அவளை விபகாரத்து செய்து விடலாம். ஷல்லல் என்கின்ற நடைமுறை சட்டம் என்பது எந்த காரணத்தை வைத்தாவது தன் மனைவியை அவன் மனமுறிவு கொடுத்துவிட்டு வேறொரு பெண்ணை மணந்து கொள்ளலாம். ஆக இந்த இரண்டு நடைமுறை சட்டங்களை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்குடன் வந்து இதில் யாருக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்பதையும், அப்படி ஷமாய்க்கு துணைவியாக இருந்தால் ஹில்லல் குழுவினர் அவரை சண்டை போடலாம், பிரச்சனைகளுக்கு உருவாக்கலாம். அல்லது இல்லல் குழுவினருக்கு இவர் துணையாக இருந்தால் ஷமாய் குழுவினர் இவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கலாம் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பரிசேய கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி அவருடைய கேள்விகளை எழுப்புகிறார்கள். எக்காரணத்தை முன்னிட்டு விலக்கி விடுது முறையா தன் மனைவியை? உங்களையும் என்னையும் படைத்தவர் நம் தந்தை கடவுள். அது பரிசேயனாக இருக்கட்டும், சதுசேயனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அனைவரையும் தன் சாயலாக படைத்த இறைவனிடம் நாம் விளையாடுவது முறையல்ல என்பது நமக்கு நன்றாக தெரியும். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயானவள் தன் குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நன்கு அறிந்து வைத்திருப்பாள். அது 10 குழந்தை பெற்றெடுத்தாலும் 2 குழந்தை பெற்றெடுத்தாலும் ஒவ்வொரு குழந்தையினுடைய அசைவை கண்டுபிடித்து வைத்திருப்பாள் தாய். இப்படி இந்த மண்ணுலகிலே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே அழியக்கூடிய மனித பிறவியே தன் குழந்தைகளை ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், உங்களையும் என்னையும் படைத்த கடவுளுக்கு நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளை பற்றியும் நன்றாக தெரியும். நாம் தாயின் கருவறையில் உருவான நான் முதல் இந்த மண்ணகத்தை விட்டு பிரிகின்ற வரையில் இறைவன் நம்முடைய எதிர்கால சிந்தனைகள் என்ன என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனிடம் பரிசேயர்கள் சென்று இந்த 2 விதமான நடைமுறை சட்டங்களை வைத்து அவரை கேள்விகளை எழுப்புகிறார்கள். இயேசு அற்புதமாக பதிலை கொடுக்கிறார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசித்தது இல்லையா? இதை எதை குறிக்கிறது என்றால், கணவன் மனைவி என்கின்ற உறவு என்பது அவர்கள் இருவருக்குள்ளாக வாழக்கூடிய வாழ்க்கை. எனவேதான் இந்த உலகம் படைத்த பிறகு முதலாக ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அதற்கு முன்னதாக எந்த உறவுகளும் இல்லை. ஆதாமை படைத்து பல உறவுகள் வந்த பிறகு ஏவாளை படைக்கவில்லை. மாறாக ஆதாம் ஏவாள், ஆண் பெண், இந்த 2 உள்ளங்களை மட்டும்தான் இந்த உலகத்திலே, வெற்று உலகத்தில் இந்த 2 உள்ளங்கள் மட்டும்தான் இருந்தது. இது எதை குறிக்கிறது என்றால், கணவன் மனைவி தனித்திருந்து தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்ததாக, தன் பிள்ளைகளுக்கு உகந்ததாக வாழக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்பினார். எனவே தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? பரந்தமையால் என்று வேறு எந்த காரணத்திற்காகவது எவனும் தன் மனைவியை
விலக்கிவிடக்கூடாது. இது ஷமாய் கட்டளை சொல்லுகிறார். இல்லல் கட்டளைக்கு அற்புதமாக சொல்லுகிறார். அப்படி எவனாவது தன் மனைவியை மனமுறிவு கொடுத்து விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்தால் அவன் விபச்சாரம் செய்கிறான் என்று இயேசு 2 கட்டளைகளுக்கும் நடைமுறை சட்டங்களுக்கும் தெளிவான பதிலை கொடுத்து அவர்களுடைய வாயை அடைக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, திருமண உறவு என்பது, குடும்ப உறவு என்பது, கணவன் மனைவி என்பது ஒரு புனிதமான உறவு. இறைவனுக்கு நிகராக வாழக்கூடியவர்கள் கணவன் மனைவி. ஒரு உயிரை உருவாக்கி அந்த உயிரை பாதுகாத்து அந்த உயிரை வளர்த்து அந்த உயிருக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்கிறவர்கள் தான் கணவன் மனைவி. எப்படி தந்தை கடவுள் ஆதியிலே ஆதாமை படைத்தாரோ, ஏவாளை படைத்தாரோ, அதே போல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் இந்த மண்ணுலகிலே ஒரு உயிரை படைக்கிறார்கள். இறைவனுடைய துணையோடு இறைவனுக்கு நிகராக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆக கணவனும் மனைவி எப்படிப்பட்ட உறவு நிலையில் இருக்க வேண்டும்? அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல். இந்த மனநிலைகள் எந்த ஒரு குடும்பத்திலே கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிறதோ அந்த குடும்பம் எப்பொழுதுமே இறைவனுடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இருக்கும். இப்படி இருக்கின்ற குடும்பத்தில் எப்படி மனமுறிவு பேச்சு ஏற்படும்? ஆனால் வளர்ந்து வருகின்ற இந்த அறிவியல் உலகத்திலே, அதுவும் இன்றைய காலகட்டங்களில் 2021ஆம் ஆண்டு இந்த காலகட்டங்களிலே திருமணம் என்பது பல குடும்பங்களில் ஒரு வேடிக்கையான நிகழ்வாக காணப்படுகிறது. எத்தனையோ திருமணங்கள் முடித்த பிறகு ஓரிரு நாட்களில் கூட, ஓரிரு மாதங்களில் கூட, ஓரிரு வருடங்களில் கூட பிளவுகள் ஏற்பட்டு, விரிசல்கள் ஏற்பட்டு தனித்தனி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவல நிலையை நாம் காணுகின்றோம். காரணம் என்னவென்றால், நான் என்கின்ற அகந்தை, என்னை விட நீ பெரியவன் அல்ல, என்னை விட நீ பெரியவள் அல்ல என்ற போட்டி மனப்பான்மையோடு இன்றைய காலகட்டங்களிலே கணவனுக்கு மனைவிக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதினாலும், விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலும், சுயநல எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதினாலும், என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கட்டாய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதினாலும் இங்கே பிளவுகள், மனமுறிவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியானவருக்கும் இந்த 3 கடவுளுக்கும் பிளவுகள் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, புரிந்து கொள்ளாத மனநிலை இல்லை. ஒருவரை ஒருவர் ஆழமாக அன்பு செய்ததினால்தான் கடவுள் உலகத்தை படைத்தார், பாதுகாக்க இயேசு வந்தார், வழிநடத்த ஆவியானவர் என்று உங்களையும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி இவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒற்றுமையை தான் திருமணம் என்கின்ற உறவு வெளிப்படுத்த வேண்டும் என்று இயேசு அற்புதமாக இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவி நான் யார், நாம் யார் என்பதை உணர்ந்து இறைவனுடைய அந்த அற்புதமான பிரசன்னத்தை உங்கள் வழியாக குடும்பத்தில் நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள் என்றால் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததி மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படும் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நான் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தினால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல அவற்றை மிகுந்த கனிவிறக்கத்தால் புதுப்பிக்கவும் திருவிடமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமை புகழ்கின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக இடைவருடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகங்களில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருடமை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாள் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.